இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடந்த விஷயமா இருந்தாலும் கூட ஐயா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, ரொம்ப உச்சத்தில் இருக்கிறீங்க, கெரியர் வேற ரேட்டுக்கு போயிட்டீங்க, 200 கோடி 300 கோடி சம்பளம், அந்த பாணிலேயே போங்கங்க, இது தேவையில்லைன்னு சொல்லியிருந்தால் சரி ஆமாங்கன்னு அவர் இருந்திருந்தா என்னவாயிரும். ஏன் நம்ம அதை பண்ணக்கூடாது? இறங்கி தான் பார்ப்போமே, மக்கள் மத்தியில் நம்ம செல்வாக்கை காட்டுவோமே. இப்போ வர்றவங்க எல்லாருமே அரியணை ஏறுறதுக்கு தான் வர்றாங்க, யாராவது ஒருத்தர் தான் அரியணை ஏற முடியும். மக்கள் நம்மளை கைவிட்டுற போறாங்க, அது ஒரு முயற்சி தானே. வெளிநாடு வாழ் மக்கள், அதுவும் மலேசியா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சகல பேருமே இந்த லாட்டரியை நம்புவாங்க. விழுவது விழுவல, தானே போய் டக்குன்னு வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி சோதிடம் பார்க்கறது, மாந்திரிகரை பார்க்கறது, மை வாங்குறது, எனக்கு அந்த யோகம் இருக்கான்னு கேட்கறது, ஐயா நீங்க ஏதாவது எனக்கு ஒரு 4 நம்பர் சொல்லுங்கன்னு கேட்கறது. அவங்க எல்லாரும் என்ன பார்ப்பாங்கன்னா, திடீர் அதிர்ஷ்டத்தை நம்புவாங்க. நமக்கு இந்த லக்கு கிடைக்காதா, நம்ம திடீர்னு வந்துட மாட்டோமா அப்படிங்கிறதுக்காக. இப்ப வெற்றியோ தோல்வியோ நீ முயற்சி பண்ணி தோல்வி கூட அடைஞ்சு போ, அப்பதான் உனக்கு அனுபவம் கிடைக்கும். ஆனா அதுல அடிக்டா இருக்கக்கூடாது. அப்ப தாய்லாந்துல இருக்கிற மக்களா இருந்தாலும் சரி, சிங்கப்பூர்ல இருக்கிற மக்களா இருந்தாலும் சரி, மலேசியா மக்களா இருந்தாலும் சரி, பெரும்பாலும் பிளாக் மேஜிக் மாந்திரிகத்தை நம்புவாங்க. இங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6 படை இருக்குங்க இல்லைங்களா, அந்த 6 படைகளை எவ்வளவு கூட்டம் கூடுமோ அதை ஒரே நாள்ல கூடும். தைப்பூசத்தன்னைக்கு 10 கப்பு முருகன் கோவில் 25 கிலோமீட்டர் பால் குடம் போகும். அந்த முருகப்பெருமானுக்கு மிகப்பெரிய மகத்துவம். பணத்தை வசியம் பண்ணி எல்லாம் ஈர்க்க முடியாது, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஒரு தொழில் வந்து நடக்கணும் அப்படின்னா அங்க லாபத்தை அதிகம் காட்டலாம், வாடிக்கையாளர்கள் அதிகம் காட்டலாம், அங்க பணப்புழக்கம் ஜாஸ்தியாகும். ஒரு வீட்டில் பணம் காசு தங்கணும், அதுக்கு தாந்திரிக முறைகள் இருக்கு, அதை அப்படி பண்ணலாம். உட்காந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு பூஜை பண்ணி பணம் கொட்டும், பணம் அங்கேருந்து வரும், அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா, இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. இன்னைக்கு வந்து காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா இல்லை மற்ற கண்ட்ரிகளை கம்பேர் பண்ணும்போது மலேசியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து மாந்திரிகத்தை ரொம்ப நம்புவாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நீங்கள் மலேசியாவில் நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாந்திரிகத்தில் வந்து நிறைய பேருக்கு கொடுத்துருக்கிறதா ஒரு விஷயமும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த சூதாட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்களுக்கெல்லாம் மாந்திரிகத்தை பயன்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் கேள்விப்படுறேன். இது எல்லாமே உண்மைதானா? உண்மை. இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மலேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர் இந்த 3 நாடை நம்ம எடுத்துக்கலாம். வந்து நீங்கள் மலேசியாவில் போய் இறங்கிட்டீங்கன்னா தாய்லாந்துக்கும் பஸ்ஸில் போயிடலாம், சிங்கப்பூருக்கும் பஸ்ஸில் போயிடலாம், 2 பக்கம் பக்கம் உள்ளது தான். மலேசியா மக்கள் வந்து நம்ம இந்தியர்கள், நம்ம போய் அங்கே ஐசியாக இருக்காங்க இல்லையா, ரொம்ப நாள் போய் அங்கே ஐசியாக இருக்கிறாங்க, இல்லை வேற வேற அங்கே சீனராக இருக்கட்டும், இல்லை வேற விஷயங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாரும் என்ன பார்ப்பாங்கன்னா, திடீர் அதிர்ஷ்டத்தை நம்புவாங்க. நமக்கு இந்த லக்கு கிடைக்காதா, நம்ம திடீர்னு வந்துட மாட்டோமா அப்படிங்கிறதுக்காக. இப்ப வெற்றியோ தோல்வியோ நீ முயற்சி பண்ணி தோல்வி கூட அடைஞ்சு போ, அப்பதான் உனக்கு அனுபவம் கிடைக்கும். சரிங்களா, நமக்கு போகவே கூடாது, இந்த பக்கம் போக, ஆனா அதுல அடிக்டா இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் சரி, இங்க களவும் கற்றுமறைன்னு தான் ஒரு பழமொழி இருக்கு. களவும் கற்று மர, எதுலையுமே நீ நிரந்தரமா இருந்துடாது, ஆனா எதுவுமே தெரியாமையும் போயிடாது. புரியுதுங்களா? இப்ப ஐயா கண்ணதாசன் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் கேட்கறாங்க, என்னையா இப்படி இருக்கீங்க, போறீங்க வாரீங்க, இதெல்லாம் சரியா வருமா அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல ஒரு பதிவு இருக்காரு, இங்க வந்து நான் ஒரு கையில் மங்கையும் ஒரு கையில் மதுவும் இல்லை என்றால் நான் ஒரு கால் இறந்து போன பூலோகத்துல ஒரு அசிங்கமான வார்த்தை சொல்லி என்ன கேட்போம், என்னடா நீ உன்னை போய் அங்க அணிவிச்ச, என்னத்தடா நீ வாழ்ந்துட்டு வந்தான்னு கேட்பாங்க. அதனால நம்ம வந்தோம், எல்லாத்தையும் அணிவிச்சு பாத்துறோம் அப்படின்னு அவர் ஒரு வித்தியாசமான ஒரு கவிஞர், அவர் சொல்லாத விஷயமே கிடையாது. அந்த மாதிரி இங்க சூதாட்டமா இருந்தாலும் சரி, ஒரு விபரீத ராஜயோகமா இருந்தாலும் சரி, ஒரு திடீர் அதிர்ஷ்டமா இருந்தாலும் சரி, முயற்சி பண்ணு, அதுலயே அடிக்ட் ஆகாது. சப்போஸ் உனக்கு கிடைக்கணும்னு வாய்ப்பு இருந்தா கிடைச்சுதான். சரிங்களா? இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடந்த விஷயமா இருந்தாலும் கூட ஐயா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, ரொம்ப உச்சத்தில் இருக்கிறீங்க, கெரியர் வேற ரேட்டுக்கு போயிட்டீங்க, 200 கோடி 300 கோடி சம்பளம், அந்த பாணிலேயே போங்கங்க, இது தேவையில்லைன்னு சொல்லியிருந்தால் சரி ஆமாங்கன்னு அவர் இருந்திருந்தா என்னவாயிருக்கும், வேற மாதிரி போயிருக்கும். ஏன் நம்ம அதை பண்ணக்கூடாது? இறங்கி தான் பார்ப்போமே, மக்கள் மத்தியில் நம்ம செல்வாக்கை காட்டுவோமே, மக்கள் நம்மளை கைவிட்டுற போறாங்க, அது ஒரு முயற்சி தானே. கண்டிப்பா. இப்போ வர்றவங்க எல்லாருமே அரியணை ஏறுறதுக்கு தான் வர்றாங்க, யாராவது ஒருத்தர் தான் அரியணை ஏற முடியும். ஆனா அது முயற்சி செஞ்சு பார்ப்போம், நமக்கு அந்த வாய்ப்பு வராதா, நம்ம ஏன் மக்கள் ஆளக்கூடாது, நாட்டை ஏன் ஆளக்கூடாதுன்னு உட்காந்த இடத்துலயே உட்காந்துருந்தா எல்லாம் வந்துடாது. அந்த மாதிரி நீங்க வெளிநாடு வாழ் மக்கள், அதுவும் மலேசியா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சகல பேருமே இந்த லாட்டரியை நம்புவாங்க. அது விழுவது விழுவல, அது விழுவது விழுவல அப்பாற்பட்டது. நம்ம ஒரு தடவை வாங்கி பார்ப்போம், கொடுத்தா ஆண்டவன், கொடுக்கல சரி ஓகே என்னன்னு பார்த்துவோம், அந்த மாதிரி முயற்சி பண்ணும். அப்போ அவங்க வந்து தானே போய் டக்குன்னு வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி சோதிடம் பார்க்கறது, மாந்திரிகரை பார்க்கறது, மை வாங்குறது, எனக்கு அந்த யோகம் இருக்கான்னு கேட்கறது, ஐயா நீங்க ஏதாவது எனக்கு ஒரு 4 நம்பர் சொல்லுங்கன்னு கேட்கறது. அந்த மாதிரி மலேசியாவில் கெந்திங்னு ஒரு இடம் இருக்கு, கேஷினோ, அங்க அந்த இடமே அதான். 1 மணி நேரத்துக்கு உள்ள 1 லட்சம் கோடி போகும், 1 மணி நேரத்துக்கு 1 லட்சம் கோடி வெளியில வரும். போறவங்க எல்லாரும் தோத்துட்டும் வர மாட்டாங்க, போறவங்க எல்லாரும் ஜெயிச்சுட்டும் வர மாட்டாங்க. சரிங்களா? ஆனா அங்க லக்கு இருக்கும். நீங்க திறமையா கணிச்சு விளையாண்டாலோ, இல்லை இந்த மாதிரி மைய தாய்த்து எந்திரம் குடுவை கயிறு இதுகளை பயன்படுத்தி அந்த மாந்திரிகர் சொல்லி போங்க விளையாடுங்க, இந்த நேரம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னா கெந்திங்க ஒரே நாள்ல
எப்படி அந்த தட்டுன்னு தூக்கிடும். ஒரு இரவுல ஒபாமா ஆகிறான்னு சொல்றாங்க, ஒரே நைட்ல ஒபாமா ஆயிட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரி மகாமகத்துல வந்து ஒரு பொண்ணு பிரபல்யமானாங்க ஆமா இல்லையா, ஆமா. அந்த மாதிரி திடீர்னு ஒரு பெரிய பணக்காரன் ஆயிடுவாங்க. அப்படி ஒரு இடம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா பணத்துக்கு 100 கோடி 200 கோடி. மலேசியா ஓ. பணத்தை வந்து நீங்க டபுளா அப்படி மாத்துனீங்கன்னா அந்த மாதிரி அப்படி உள்ள இடம். அப்ப தாய்லாந்துல இருக்கிற மக்களா இருந்தாலும் சரி, சிங்கப்பூர்ல இருக்கிற மக்களா இருந்தாலும் சரி, மலேசியா மக்களா இருந்தாலும் சரி, பெரும்பாலும் பிளாக் மேஜிக் மாந்திரிகத்தை நம்புவாங்க. சரிங்களா? ஐயா இந்த நான் போலாமா, விளையாடலாமா, ம். அது விஷயமா தான் நமக்கு அங்க அலுவலகம் இருக்கு. ஓகே. கோலாலம்பூர்ல இருந்து கேஎல்ல வந்தீங்கன்னா செந்தூருங்கிற ஊர்ல நம்ம தண்டாயுதபாணி முருகன் கோவிலுக்கும் எதிர்த்த மாதிரி அங்க வந்து நாட்டுக்கோட்டை செட்டி வந்து 60க்கும் மேற்பட்ட முருகன் கோவில், நிறைய மாரியம்மன் கோவில் கட்டியிருக்காங்க. ஓகே. அங்க தமிழர்கள் ரொம்ப. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 6 படை இருக்குங்க இல்லைங்களா, அந்த ஆமா. 6 படையில எவ்வளவு கூட்டம் கூடுமோ அதை ஒரே நாள்ல கூடும். தைப்பூசத்தன்னைக்கு 10 கப்பு முருகன் கோவில் 25 கிலோமீட்டர் பால்குடம் போகும். ஓ. அவ்வளோ டிராபிக் இருக்கும். அங்க முருகப்பெருமானுக்கு மிகப்பெரிய மகத்துவம். மற்ற தெய்வங்களுக்கும் உண்டு, இல்லைன்னு நான் சொல்லல. ஓகே. நம்ம தமிழ்நாட்டுல நம்ம தமிழர்கள் தானே அங்க இருக்காங்க. ஆமா. அதனால அங்க எல்லா கடவுளும் இருக்கு. பெரும்பாலும் அவங்க சூதாட்டம், இந்த திடீர் அதிர்ஷ்டம், இந்த லாட்டரி, இந்த கெந்திங்கி இதெல்லாம் ரொம்ப விரும்புவாங்க. அப்ப அவங்க வந்து நம்ம எதிர்த்த மாதிரி உட்காரும் பொழுது அவங்களுடைய பேரு, அம்மா பேரு, ராசி நட்சத்திரம், குலதெய்வத்தை கேட்டு நம்ம சோபி போடும் பொழுது அதுக்கான யோகம் இருக்கு, இவங்க வின் பண்ணுவாங்கன்னா நம்ம அதுக்கான பொருள் கொடுப்போம். ஓகே. போங்க விளையாடுங்க, இந்த நம்பர் வாங்குங்கன்னு. ஒரு காலம் நல்ல கொஞ்சம் தாமதமாகும், இப்பைக்கு அது இல்லைன்னா சொல்லி அனுப்புவோம். ஐயா இப்பைக்கு நீங்க அதை முயற்சி பண்ண வேணாம், ஓகே. அதுக்கான நேரம் ஒரு 6 மாசம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ வரும் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம ஒரு 10 பேர் 20 பேர் இந்த மாதிரி வந்து குறி கேட்கறாங்கன்னா அதுல யாருக்கோ 3 பேருக்கோ 4 பேருக்கோ இருக்கும், அந்த ம். யோகம் இருக்கும், நீச்ச பங்கராஜ் யோகம் இருக்கும். அவங்களுக்கு நம்ம லாட்டரி எடுக்க சொல்லுவோம், இல்ல கெந்திங்கில போய் கேஷினோவில் விளையாட சொல்லுவோம். அப்ப வின் ஆகும். அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம அங்க பண்றோம். ஓகே. இதுக்கு முன்னாடி நீங்க யாராவது பார்த்து அந்த மாதிரி சக்சஸ் ஆயிருக்கா? சக்சஸ் ஆயிருக்கு. அதை போய் நம்ம ஓ. அவங்களுடைய பேரு இதெல்லாம் நம்ம 2வது வந்து அது ஒண்ணும் உங்களுக்கு சீட்டிங் பணமோ இல்ல ஆ. திருடன பணமோ அவேல பணமோ ம். அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அந்த ஓகே. கவர்மெண்ட் அங்கீகாரத்தோட கொடுக்குது. ம். 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 போனோம் விளையாண்டோம். பிறகு இப்ப கேரளா போறாங்க இல்லைங்களா, இப்ப ஆமா. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை நிறைய போட்டு கேரளா லாட்டரி போறாங்க, வாங்குறாங்க. லாட்டரி வாங்க. அது விழுந்துருச்சுமா அந்த மாதிரி. அவரை கூட ஓகே. தேடுனாங்க. அவர் என்ன பண்ணாருன்னா ஒருத்தர் கட்டாயத்தின் பேர்ல நம்பர் வாங்கிட்டாரு, லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டாரு. ம். கோயிலுக்கு போனாரு, அந்த இருமுடி இறக்குனாரு, எல்லாம் பண்ணினாரு, ஊருக்கு வந்துட்டாரு. வந்து லாட்டரி ஒரு பக்கம் வச்சுட்டு அவர் வேலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சாரு. ஆனா இந்த டிக்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் 26 கோடி விழுந்துருச்சு. சரிங்களா? அங்க அலௌன்ஸ் பண்றான், எல்லா டிவிலையும் விளம்பரம் கொடுத்துட்டான். அப்புறம் அதை பார்த்து திரும்ப அங்க போய் இதை காமிச்சு வாங்கிட்டு வந்தாங்க. பரிசு விழுந்து 1 வாரம் வரைக்குமே இவருக்கு தெரியாது. ஓகே. அப்ப நம்ம மக்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போகும்பொழுதோ இல்ல கேரளாவுக்கு வேலைக்கு போகும்பொழுதோ அந்த சைடு போகும்போது லாட்டரி வாங்குவாங்க. ஓகே. அதுல யாருக்காவது விழுந்துருச்சுன்னா அந்த பணத்தை நீங்க தாராளமா பயன்படுத்தலாம், கொண்டு வரலாம். அது ஒண்ணும் எந்த இது அந்த வரி எல்லாம் பிடிச்சு ம். அது கவர்மெண்ட் கொடுக்குற பணம் தான். அந்த மாதிரி நீங்க ஓகே. மலேசியாவில் ஜெயிச்சா பெரிய அமௌண்ட்டா ஜெயிச்சிட்டீங்கன்னா மலேசியாவில் இருக்கிற ஐசி வேணும். அவங்க வந்து என்னுடைய சொந்தக்காரவங்க இல்ல அதோட பொறுப்பெல்லாம் காமிச்சு மாத்தி உங்க அக்கௌண்ட்டுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. நீங்க அந்த பணத்தை பயம் இல்லாம செலவு பண்ணலாம். அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. ஓகே. நம்ம அது கவர்மெண்டே வச்சு தானே நடத்துது உங்களுக்கு. அது கெந்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல எப்படி ஊட்டி கொடைக்கானல் இருக்கோ அந்த மாதிரி கெந்திங் வந்து மலை உச்சில இருக்கு. ஓகே. நீங்க போனீங்கன்னா மேகம் உங்களை உரசிக்கிட்டு போகும். அவ்வளோ ஹைட்ல இருக்கு. அது ஒரு பெரிய சுத்தி பார்க்குற இடம் அது. ஓகே. அந்த ரோப்பு, அந்த ட்ரெயின், அந்த விஷயங்கள் அது பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கும். மன நிம்மதி இருக்கும். அங்க இரவாகிறதும் தெரியாது, பகலாகிறதும் தெரியாது. ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் உள்ள 10,000 பேர், 20,000 பேர், 30,000 பேர் விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. அந்த பால் சுத்துறது, அது வேற வேற கேம் நிறைய இருக்கு அதுல. ஓகே. அதுல வந்து லக்கு உள்ளவங்களும் வெளியில ஜெயிச்சுட்டு வருவாங்க. நிறைய திறமையா விளையாடுறவங்களும் ஜெயிப்பாங்க. அது ம். அவங்களுடைய அதிர்ஷ்ட பொறுத்தளவுக்கு. அதான் சொன்னா என்ன கெந்திங்க பொறுத்தளவுக்கு பணம் விட்டவங்களும் ரொம்ப சொல்ல முடியாது. பணத்தை எல்லாரும் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்கன்னு சொல்ல சொல்ல முடியாது. முடியாது. ஆனா அதுக்காக ஜெயிக்காம வரல. ஓகே. புரியுதுங்களா? அங்க போறவங்க புரியுது எல்லாம் புரியுது. அதான் இப்ப அங்க போறவங்க எல்லாருமே தோத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நாளடைவுல கூட்டம் குறைஞ்சிரும். வருமானம் இருக்காது. உள்ள டீ, காபி, கூல் ட்ரிங்க்ஸ், சரக்கு, சாப்பாடு எல்லாமே ஃப்ரீ. ஓ. ஆயிரக்கணக்கான போலீஸ் பாதுகாப்பு. ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க. ரொம்ப நீட்டா இருக்கும். 24 மணி நேரமும் உள்ள ஏசி. அப்பா. இவ்வளவு பெரிய ஒரு நிர்வாகம் நடக்குது அப்படின்னா அங்க வந்து மக்களை வர வைக்கணும்னா அங்க அந்த பேர் வெளியில பரவுனா தானே கண்டிப்பா வரும். கண்டிப்பா. அங்க இல்லைங்க போனா ஏமாத்துறான் பணம் போகுதுன்னா நாளடைவுல போவாங்களா? ஏறத்தாழ 80 வருஷத்துக்கு மேல அது நடந்துகிட்டு இருக்கலாம். ஓ. இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சது இல்ல. அப்ப வருஷத்துக்கு வருஷம் டெவலப் ஆகுதே தவிர அது ஒன்றும் டம்மி ஆகல. அப்ப அங்க பலன் இருக்குன்னு தானே அர்த்தம். கண்டிப்பா கண்டிப்பா. இத்தனை நாடுகள்ல இருந்து மக்கள் வர்றாங்க, இவ்வளவு பேர் வர்றாங்க, இவ்வளவு பேர் விளையாடுறாங்க அப்படின்னா பலன் இருக்கு. அதுல ஓகே. யாருக்கும் அதிர்ஷ்டம் இல்லாதவங்க பணத்தை விடுறாங்க. ஓகே. இப்ப சூதாட்டத்துல மட்டுமாமா பணம் விடுறாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா வட்டி தொழிலுக்கு ஆசைப்பட்டு கொடுக்குறாங்க, வாங்கிட்டு ஓடிடுறான். அது ஒரு கண்டிப்பா கண்டிப்பா. ஏமாற்றம் தான். யாரோ இடம் வாங்கி தர்றேன்னு சொல்றாங்க, இடத்துல வில்லங்கம் இருக்கு. அது ஒரு ஏமாற்றம் தான். ஏதாவது சினிமா துறையில படம் எடுக்கிறாங்க, பணம் போயிடுது. அது ஒரு ஏமாற்றம் தான். ஏதாவது ஓட்டல் போக்குவரத்து திறக்கிறாங்க, சரியா போகல. அது ஒரு ஏமாற்றம் கண்டிப்பா தான். கண்டிப்பா. ஜவுளி கடை போக்குவரத்து ஏதாவது திறக்கிறாங்க, லாஸ் ஆயிடுது. அது ஒரு ஏமாற்றம் தான். சில காம்ப்ளெக்ஸ் கட்டி முழுமை பெறாம கிடக்கு. அது ஒரு ஏமாற்றம் தான். சரிதானே? சூதாட்டத்துல கண்டிப்பா மட்டும்தான் நீ கொண்ட காசை விடுறேன்னு அர்த்தமா? அப்ப உனக்கு போகணும்னு இருக்கிறது தானே போகுது.
பேங்க்ல லோனை வாங்கிலாம் ஏமாந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? சொத்தை சப்தி பண்றாங்களா என்ன? எத்தனை பேர் இழக்கிறாங்க? இதை நீங்க எதுல கொண்ட கணக்குல சேர்ப்பீங்க? உங்களுக்கு அழியணும்னு இருக்கு, அழியுது. ஒருத்தனுக்கு வரணும்னு இருக்கு, வருது. புரியுதா என்ன? இப்ப இவங்க வேலை எதுவும் மூலதனம் இல்லாம யோசிக்காமல தப்பு பண்ணுனாங்க. நல்லா வந்துடணுங்கிறதுக்காக பேங்க்ல லோன் போட்டாங்க. அவன் பேங்குக்காரன் 5 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்தான், காம்ப்ளெக்ஸ் கட்டுனாங்க, ஹோட்டல் திறந்தாங்க, சரியா நடக்கல, பூட்டி கிடக்கு. லோனை கட்ட முடியல, சப்தி பண்ணிட்டான். இப்படி நடந்திருக்கா, நடக்கலையா? எத்தனையோ கம்பெனிகள் மூடப்பட்டிருக்கு. இதை நீங்க எதுல கொண்டு சேர்ப்பீங்க? அதனால உங்களுக்கான யோகம் இருக்கு, உங்களுக்கான வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு பணம் காசு வரப்போகுதுன்னா நீங்க தாராளமா முயற்சி பண்ணலாம். வெளிநாடு லாட்டரியா இருக்கட்டும், கேரளா லாட்டரியா இருக்கட்டும், கெந்திங்கா இருக்கட்டும், இல்ல வேற வேற விளையாட்டா இருக்கட்டும், ஒரு தடவை முயற்சி பண்ணு, வந்தா பாரு, இல்லைன்னா விட்டுட்டு வேற வேலையை பாரு. அடிக்ட் ஆயிடக்கூடாது. அதுலயே போய் விட்டதை பிடிக்கணும் அப்படி இப்படினாலும் நினைச்சுக்கிட்டு பண்ணாது. ஒரு தடவை முயற்சி பண்ண, வந்தா ஓகே தானே, வந்துட்டா ஓகே தானே, பெருசா வரும். போனா ஆனா சிறுசா போட்டு விளையாண்டு பாரு, ரொம்ப போட்டெல்லாம் விளையாண்டு பார்க்க கூடாது. அதுல அப்படி அதுவும் உனக்கு முதல்ல இந்த மாதிரி சோதிடர்கள், மாந்திரிகர்கள், அதர்வனங்கள், இந்த சோவி பாக்குறது, குறி பாக்குறது, இதுல யாரேனும் உனக்கு சப்போர்ட் பண்ணி நல்லா இருக்கு, அதுவும் யாரு சொல்றாங்கிறத பொறுத்து இருக்கு. கண்டிப்பா. சரியா? அப்படி ஒரு விஷயம் இருந்தா விளையாண்டு பாரு, உனக்கு கிடைச்சிச்சுன்னா ஒரே நாள்ல எங்கேயும் போயிடும். கண்டிப்பா சுப்ரியா. இப்போ வந்து நான் முன்னாடியே கேட்டேன். இப்போ நிறைய பேர் வந்து வசியம் பண்ணி பண வசியம் பண்றோம், மாந்திரிகத்துல வந்து நாங்க வசியம் பண்ணி பணத்தை ஈர்க்கிறோம் அப்படின்றாங்கல்ல. அப்படி வசியம் பண்ணி ஈர்க்கக்கூடிய பணம் அப்படின்றது நம்ம கிட்ட தங்குமா? பணத்தை வசியம் பண்ணி எல்லாம் ஈர்க்க முடியாது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஒரு தொழில் வந்து நடக்கணும் அப்படின்னா அங்க லாபத்தை அதிகம் காட்டலாம், வாடிக்கையாளர்கள் அதிகம் காட்டலாம், அங்க பணப்புழக்கம் ஜாஸ்தி ஆகும். ஒரு வீட்டுல பணம் காசு தங்கணும்னா அதுக்கு தாந்திரிக முறைகள் இருக்கு, அதை அப்படி பண்ணலாம். உட்கார்ந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு பூஜை பண்ணி பணம் கொட்டும், பணம் அங்க இருந்து வரும், அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. அப்படி ஒரு விஷயம் இல்லை. அது வந்து மாயாஜாலம், ஜால வித்தைகள், அது வேற டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தது. நீங்க இந்த மாதிரி பரிகார முறைகள் இருக்கு. குடுவை வைக்கலாம், தாய்த்து வைக்கலாம், மை வைக்கலாம், எந்திரம் வைக்கலாம், தகடு வைக்கலாம். அதுல நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தொழில் ஸ்தாபனத்துல இல்ல சேட்டுமார்களை நீங்க எடுத்துக்கலாம். அவங்க ஏதாவது தொழில் ஸ்தாபனம் பண்ணாங்கன்னா நெத்தில மை வச்சிருப்பாங்க. அது தொழில் நல்லா நடக்கிறதுக்காக அப்படி பண்ணுவாங்க. இல்ல பெரிய பெரிய ஜவுளி கடை, பெரிய பெரிய நகை கடை, டீ கடை, இல்ல சிம்பிளா ஒரு வெத்தலை வியாபாரம், பாக்கு வியாபாரம், தேங்காய் வியாபாரம்னாலும் அவங்க மை வச்சிருப்பாங்க. அந்த மை வச்சிருக்கிறவங்க வந்து கண்டினியூவா வைப்பாங்க. அவங்க இடத்துல மட்டும் வியாபாரம் சரளமா நடக்கும். புரியுது? இப்ப ஒரு ஒரு ஏரியாக்குள்ள போறோம், ஒரு 15-20 டீ கடை இருக்குன்னா ஒரு டீ கடை மட்டும் ஃபேமஸாவே இருக்கும். பாக்கியெல்லாம் டீ கடை தான் இல்லைன்னு நான் சொல்லல. ஒரு டீ, ஏங்க அந்த அண்ணாச்சி கடையில குடிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லுவான். எப்ப அங்க முனையில நின்றுகிட்டு நடந்தே வருவாங்க. ஒரு கடையில மட்டும் வடை ஃபேமஸா இருக்கும், ஒரு கடையில மட்டும் சாப்பாடு ஃபேமஸா இருக்கும், மத்த கடைகள்ல கூட்டம் கம்மியா இருக்கும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஜவுளி கடை, இந்த ஜவுளி கடைக்கு போனோம்னா தரமா இருக்கும், விலை கம்மியா இருக்கும், அந்த ஜவுளி கடை மட்டும் பேர்ல இருக்கும். இந்த நகை கடைக்கு போனோம்னா கொஞ்சம் தரமா இருக்கும், கொஞ்சம் குறைச்சுக்குவாங்க அப்படின்னு. இப்போ பாத்தீங்கன்னா பர்டிகுலரா சில பேர் மட்டும் பேர் வாங்குவாங்க, பிராண்டடா மாறும். புரிதுங்க? இதுக்கு பின்னாடி அங்க சூட்சம். சில பேர் அந்த கல்லாவுக்கு ஏத்த மாதிரி கும்பம் ஏற்றி வச்சிருப்பாங்க, சாமி படத்துக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க, மை வைப்பாங்க, எந்திரங்கள் வைப்பாங்க. இதுக்கெல்லாம் அந்த ஈர்ப்பு தன்மையை கொடுக்கக்கூடியது. புரியுதா? இன்னைக்கு பல கோடி ரூபாய் பிசினஸ் பண்றாரு, ஒரு ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்குறாரு. அவர் ஏன் அந்த எந்திரத்துக்கு போய் பூ போட்டு சூடம்பத்தி காமிச்சுக்கிட்டு இருக்காரு? தான் திறமை இருக்கு, தாங்கிட்ட ஆளுங்க இருக்காங்க, பணப்புழக்கம் இருக்கு, தரமான பொருள் இருக்கு, எல்லாம் இருக்கு. இருந்தும் காலையிலேயே கடை திறந்த உடனே எந்திரத்துக்கு பூ போட்டு காட்டுறாங்களா என்ன? சாமி படத்துக்கு காட்டுறாங்களா என்ன? சரிதானமா? இதுல என்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாமி கடவுளை போய் ஒரு மனிதன் கும்பிடுறான் அப்படின்னா என்ன கும்பிடுவான்? ஐயா நான் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், எனக்கு எந்த நோய் நொடியும் வந்துடக்கூடாது, இது வேண்டதுல எந்த தப்பும் கிடையாது. ஒரு மெடிக்கல் வச்சிருக்கிறவர் போய் சாமி கிட்ட வேண்டுறாருன்னு வச்சுங்க, ஐயா எனக்கு வியாபாரம் நல்லா நடக்கணும், லாபம் வரணும், இதை வச்சுதான் நம்ம பிழைக்கணும் அப்படின்னு சொல்லி. மெடிக்கல்ல வியாபாரம் நடக்கணும்னா இந்த முதல்ல சாமி கும்பிட்டார்ல, இவருக்கு உடம்பு சரியில்லாம போகணுமா என்ன? இவருக்கு உடம்பு சரியில்லாம போனாதானமா அவருக்கு மெடிக்கல்ல வியாபாரம். இப்ப கடவுள் என்ன பண்ணுவாரு? அந்த மெடிக்கல் வச்சிருக்கிறவனும் மனிதன் தான், இந்த நோயே வரக்கூடாதுன்னு வேண்டனவும் மனிதன் தான். இந்த 2 பேரையும் படைச்சது கடவுள் தான். சரிங்களா? மல்லிகை கடையில சாமி படம் இருக்கிறதுல தப்பு இல்லை, வியாபாரம் நல்லா நடக்கிறது. டீ கடையில சாமி படம் இருக்கிறதுல தப்பு இல்லை, வியாபாரம் நல்லா நடக்குது. ஜவுளி கடையில படம் இருக்கிறது தப்பு இல்லை. மெடிக்கல்லையும் சாமி படம் இருக்கா என்ன? வியாபாரம் நடக்கணும்னு தானே நான் சொல்றேன். உங்களுக்கு புரியுதா? அப்ப அந்த கடவுள் என்ன பண்றாரு? நோயையும் கொடுக்குறாரு, வியாபாரத்தையும் நடத்துறாரு. மல்லிகை கடைக்காருக்கும் பொழப்பு நடக்குது, மெடிக்கலுக்கும் பொழப்பு நடக்குது. இப்ப மல்லிகை கடையில அரிசி, பருப்பு, ஆயில், புண்ணாக்கு, அது இது பல வகையான ஜாமான் இருக்கிறதுல தப்பு கிடையாது, எல்லாமே நமக்கு தேவைப்படுது. இப்ப உங்களுக்கு எத்தனை வகையான நோய் தெரியும்? காய்ச்சல், ஒரு வேற வேற மாதிரி கேன்சரு, இல்ல ஒரு சுகரு, பிபி, இன்னும் பர்டிகுலரா வேற வேற ஒரு 20 நோய் தெரியுமா? இல்ல 30 நோய் தெரியுமா? அப்படி கூட 50 நோய் கூட தெரியட்டுமே, எனக்கு ஒரு 50 நோய் தெரியும். சரிங்களா? இப்ப மெடிக்கல்ல கிட்டத்தட்ட பல லட்சம் வகையான பாட்டல்கள் இருக்கு, பல லட்சம் வகையான மாத்திரைகள் இருக்கு, பல லட்சம் வகையான ஊசிகள் இருக்கு, பல பொருள்கள் இருக்கு. அப்ப இத்தனை வகையான நோய் இங்க இருக்கத்தானே செய்யுது. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? தெரிஞ்சது மட்டும்தான் நமக்கு, தெரியாதது என்ன எவ்வளவு இருக்கு. அப்ப எல்லா இடத்துலயும் எந்திரம் வேலை பார்க்குது, எல்லா இடத்துலயும் குடுவை வேலை பார்க்குது, எல்லா இடத்துலயும் சாமி படம் வேலை பார்க்குது. மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல, ஒரு மெடிக்கல் காலேஜ் திறக்கணும்னா குறைஞ்சது 20,000 கோடி 30,000 கோடி வேணும்ன்றாங்க. பெரிய பெரிய பில்டிங், அது இது ஆய்வு படிக்கிற
ஆனா என்ட்ரன்ஸ்ல நுழைஞ்ச உடனே ஒரு 4 லட்சம் ரூபாயில ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று கட்டி. ஆமா இருக்கும், எல்லா இருக்கா இடத்துலயும் இல்லையா? இருக்கும். ஏன் அங்க பிசினஸ் நல்லா நடக்கணுங்க. சரிங்களா? கடவுள்கிட்ட போய் ஐயா நான் நல்லா இருக்கணும் வேண்டதும் நம்ம தான். இந்த மனிதனை படுக்க போட்டு அறுக்கிற இடத்துல கோயில் கட்டி வச்சு எனக்கு வியாபாரம் நல்லா நடக்கணும் வேண்டதும் மனிதன். ஆனா கண்டிப்பா. கடவுளால ஒண்ணும் பண்ண முடியாது. அவனுக்கும் படி இழந்தாகணும், இவனுக்கும் படி இழந்தாகணும். சரிங்களா? ம். அந்த மாதிரி இங்கே விபரீத ராஜயோகம், நீச்சபங்க ராஜயோகம், லாட்டரி வின்னிங்கு, திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உண்மைதான். Okay. இவ்வளவு விஷயத்த பண்ற கடவுள் உனக்கு பண்ண மாட்டாரா? முயற்சி பண்ணு. கிடைச்சா லக்கு, Okay. கிடைக்கலையா அதோட விட்டுட்டு வேலையை பாரு. இதையே வேலையா அங்க இருக்காது. சூப்பர் சரியா? சூப்பர் சூப்பர்யா. அதாவது கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது அப்படின்ற மாதிரி ஆமா. ரொம்ப அற்புதமா எளிமையான முறைகளுக்காக நிறைய விஷயம் கொடுத்துருக்கீங்க. நன்றி நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ் இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.